வணக்கம். என் பேர் கண்ணதாசன். கும்பகோணத்துலேருந்து வந்துருக்கேன். ஊர் பக்கத்தில் நம்ம இங்கே சகாய் வந்த ஒரு ஃப்ரெண்டு இதேமாரி சகாய்க்கு போங்க சரியாயிடும்னு சொன்னாப்புல. C2லேருந்து C4 வரலைக்கும் அடிபட்டிருந்தது. என் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். எழுந்திரிச்சு நடக்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக திங்கிங்லேயே இருந்துக்கிட்டு நடக்க முடியாதுன்னு எல்லாரையும் பார்க்கும்போது அதே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. முடியுங்கிறத ஃப்ரெண்டு சொன்னதுனால நாங்கள் இங்கே சகாய்க்கு வந்திருந்தோம். திருப்பி எங்களோட வாழ்க்கை பழைய நிலைமைக்கு மாறுமான்ற எண்ணமே எனக்கு இல்லாமல் இருந்தது. எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இதேமாரி சகாய்க்கு ரீகாப் எடுத்திருக்கேன், நானும் நல்லா ஆகிடுச்சு, நடக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசினாங்க. நாங்கள் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். திருப்பி ரீகாப்புக்கு இங்கே கூப்பிட்ருந்தாங்க. ரீகாப்புக்கு வந்தப்போ எங்கள் வீட்டுக்கார் ஸ்ட்ரெச்சரில் ஷிஃப்ட்டு ஆகிறது கூட வீல் சேரில் கஷ்டமாக தான் இருந்தது. இங்கே உள்ளவங்க நல்லா கைட் பண்ணி ஸ்டாஃபுங்கெல்லாம் அவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதை மறுபடியும் அவங்கள நல்லா நடக்க வைக்கிறதுக்கு ஃபிசியோ கொடுத்து வாக்கர் ஸ்டிக்கு, ஒத்த ஸ்டிக்கு வித்தவுட்லேயும் நடக்க வச்சுருக்காங்க. மறுபடியும் எங்களுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணலாங்கிற ஆலோசனையும் அவங்க எங்களுக்கு கைட் பண்ணாங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் முடங்கிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவங்க எங்களை கைட் பண்ணாங்க. அதனால் இன்னும் எனக்கு மனதளவில் வந்தப்போ நான் எந்த அளவுக்கு மனக்குழப்பத்தில் இருந்தனோ இப்போ நான் ரொம்ப தெளிவாக வெளியில் போகிறேன். அது வரைக்கும் ரொம்ப சகாய்க்கு நான் நன்றி கடன் பட்டிருக்க மாதிரி தோணுது எனக்கு. மறுபடியும் நான் திருப்பி சகாய்க்கு ஏப்ரல் மேலே வரேன்னு கூட சொல்லியிருக்கேன். அவர் இன்னும் நல்லா ரீகாப் எடுக்கணும். என்னோடய குழந்தைங்க சூழ்நிலை சரியில்லாத நான் இந்த 2 மந்த்து ரீகாப்போடு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போவே அவர் நல்லா இருக்கார். திருப்பியும் நான் வரேன் அப்படின்ற அளவுக்கு என்னோடய மனநிலை மாற்றத்துக்கு காரணமே இந்த சகாயில் உள்ள நிறுவனத்தில் பணிபுரிகிற எல்லாருமே நல்லபடியாக கைட் பண்ணதுனால எனக்கு ரொம்ப மனசளவில் நல்ல தெம்பு தைரியம் அதிகளவு இருக்குது. வந்தப்போ இருந்த குழப்பத்தை விட இப்போ தெளிவான மனமாற்றத்தோடு நான் போகிறேன். என்னாலேயும் முடியும், எங்கள் வீட்டுக்காரையும் இந்த உலகத்தில் திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வாழலாம், எனது குழந்தைகளையும் என்னால் வளர்க்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு சகாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வீட்டில் இருந்தப்போ தெரியல. இந்த சகாய்க்கு வந்ததுக்கப்புறம் நாங்களே ட்ரை பண்ணாத விஷயங்கள் இங்கே நிறைய கிடச்சிது. எங்களுக்கு மனசளவில் ரிலாக்ஸ் ஆக ஒரு டிசபிலிட்டி புக்கு போடணுங்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு விவரம் இல்லாமல் வீட்டில் இருந்திருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் டிசபிலிட்டி புக்கு போடலாம், இப்போ கவர்மெண்ட்டில் இவங்களுக்காக இவ்வளோ சலுகை நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லவே இந்த சகாயில் உள்ள நிறுவனத்தில் வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபுங்களும் தான். மறுபடியும் நாங்கள் நல்ல மனநிறைவோடு போகிறோம். இந்த சகாய்க்கு எனது மனமார்ந்த நன்றி.